இங்க பாத்தீங்கன்னா ஜெகதீஷ்குமார் 14,210 8%, 8.25% வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கமிலஸ் செல்வா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 6.58%. இந்த தொகுதியில் 4வது இடத்துல நாம் தமிழர் வந்திருக்காங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, கடந்த 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. 2011 பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து திரு சைதை துரைசாமி, அவர் மேயரா இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எதிர்த்து நின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட 68,000 சில்லற வாக்கு திரு மு.க. ஸ்டாலின் வாங்குறாரு. 65,000 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்துல கடும் போட்டி நிலவி தான் முதல் முறை இந்த தொகுதியை மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறாரு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியை வெற்றி பெறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கடந்த முறை 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில வெற்றி பெறாரு. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திரு தினேஷ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் பெரும்பான்மையாக வாழற தொகுதியாகவும் பார்க்கலாம், மேல்தட்டு மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாழற ஒரு தொகுதியாகவும் பார்க்கலாம். இந்த தொகுதி மட்டும் இல்ல, வெள்ளிவாக்கம், பெரம்பூர் இந்த சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் ரொம்ப இடையூறுக்கு உள்ளாகிற ஒரு தொகுதி. தண்ணி அதிகமாக நிற்கும்.